Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் வென்று அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் முதல்வராவது உறுதி. இதனை விஜய் மட்டுமல்ல யாராலும் தடுக்க முடியாது என கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தெரிவித்தார். மதுரையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிய நடிகர் சிரஞ்சீவியே கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என்றும் விஜய்க்கு பதிலடி கொடுத்தார். 2026 எடப்பாடி என்று உறுதி செய்யப்பட்டது என்ற மாற்றுக்கள் திமுக ஒரு முறை ஆட்சி இருந்தால் வரவே மாட்டாங்க. நிறைய பேர் நடிகர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்டல பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது யாரையும் நாங்க எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம். அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவங்க தான், மரியாதை. ஆனால் அந்த மாநாட்டில் அதிமுகவுக்கு இருக்கின்ற தலைவர் பார்த்து எப்படி பத்த தலைவர் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எங்களுடைய தலைவர் இப்ப யார்? எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்று கேள்வி வரும்போது, இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிரும் 6 மாசத்துல போயிரும் என்று சொல்லுகின்ற போது 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர், தெரிஞ்சுக்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மாணவர் சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கும் நீட் இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க. 7.5% இடஒதுக்கீடு தந்து 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது யார்? இன்னைக்கு மத்திய அரசுல நம்முடைய பாரத பிரதமர் கேட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார். கொரோனா நேரத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா திணறிட்டு இருக்கும்போது இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு தந்தது யார்? எடப்பாடியார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் கொடுத்தது எடப்பாடியார். இங்கே கூட பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டம் 50 வருஷத்துக்கு வருகின்ற 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையை போக்க திட்டம் எடப்பாடியார். நான் தான் அதுக்கு அமைச்சர். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் யாருன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின அதிமுக அற்புதமான தலைவர் மட்டுமல்ல, அம்மா தந்த திட்டங்கள், எம்ஜிஆர் தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த தலைவராக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். அவரை பார்த்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? யாரு வேணாலும் போய் பார்க்கலாம், அப்படிப்பட்ட தலைவர். இப்ப அவரு பேசிட்டு நான் சிங்கம், நான் எப்போது ஒரு தடவை வெளியே வருவேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம தலைவரை பத்தி பேசுறாரு. எங்க தலைவரை எடப்பாடியாரை பத்தி பேசக்கூடிய உரிமை அவருக்கு மட்டுமில்லை, யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டவரை பார்த்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் இப்படி பேசுறாரு. ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர். புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. அதிகமான திட்டங்கள் தந்தது, அதிகமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கும். அதுக்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அம்மாவையும் தலைவரையும் தன் திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து மக்களின் தலைவர் இருப்பவர் எடப்பாடியார். அதை மறக்க கூடாது. எடப்பாடியார் சொன்னபோது 210 தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இது யாரும் மறுக்க முடியாது. இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார். இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி.